வணக்கம் மக்களே, வணக்கம். ஒரு ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். அது எவ்வளோ நிமிஷம் நான் கதைச்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியா. பார்க்க விரும்புகிறவங்க பாருங்கள், பார்க்க விருப்பம் இல்லாதவங்க தட்டி விட்டுட்டு போங்க. நான் அந்த வாயில்லாத ஜீவனங்களை பற்றி தான் பேச போகிறேன், என்னை பற்றியும் பேச போகிறேன். ஓகே, என்னில் தப்பு கிடையாது, சரியா? நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, யானைக்குட்டி பார்க்குறதெல்லாம் என்னில் தப்பு கிடையாது. இந்த வாய் பேசாத ஜீவன்களை நான் பார்க்குறதால நிறைய பேர் என்ன சரியான தவறான முறையில் இப்போ கடந்த 2-3 வருடமாக நீங்கள் இதைத்தான் வரைஞ்சு கொண்டு வரீங்க. எனக்கு இப்போ காதில் கேட்டு கேட்டு காது புளிச்சும் போச்சு. ஓகே, ஒருமையாக பேசுகிறேன், பன்மையாக பேசுகிறேன்னுலாம் நிறைய அந்த முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு அகப்பட்டுருக்குறீங்க. அப்படியெல்லாம் விடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மக்களுடைய காசு நான் எடுக்கக்கூடாது, மக்களுடைய காசு நான் அடிக்கக்கூடாது, மக்களுடைய காசை நான் கொள்ளையடிக்கக்கூடாது, மக்களுடைய காசு எனக்கு வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் ஒன்றே ஒன்று செய்யுங்க. உங்களோட அம்மா, உங்களோட மனுஷி ஊர்ல இருந்தா, யார் ஊர்ல இருக்கிறாங்க, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, இவங்க அப்படியா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, ராசியக்கா நாய்க்குட்டியெல்லாம் கொண்டு போயிட்டு, நீங்க வீசுற நாய்க்குட்டியெல்லாம் கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறா, அதுக்கு மருத்துவ இதுகள் பார்க்குறா, அது நோய் இல்லாம வடிவா எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ பேபிஸ், குட்டி குட்டி பால் குடிக்கிற குட்டியெல்லாம் நீங்கள் கொண்டு வீசுறதால அவ கொண்டு போய் அதுக்கு பால் கொடுத்து பார்க்குறா. அதால் மக்கள் அவக்கு உதவி செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்சதை உதவி செய்கிறாங்க. ஒரு 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 சாப்பாட்டு, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 10,000 15,000 சொல்லி அவக்கு கொடுக்குறாங்க. அது நாங்கள் நிப்பாட்டணுமா இருந்தால் எங்கட கையில், எங்கட பிள்ளை தான், நாங்கள் தான் அதை சரி செய்யணும், மக்களாகிய நாங்கள் தான் சரி செய்யணும். ஸோ நீங்கள் நாய்க்குட்டியை வீசாதீங்க, கொண்டு போய் மார்க்கெட்டில் வீச வேணாம், ரோட்டு வழியை வீச வேணாம், வயல் காட்டுகளுக்குள்ள வீச வேணாம், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல குட்டி தாயை கொண்டே பேக்ல கட்டி வீச வேணாம் என்று சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் நான் பார்க்குற என்னைய இப்படி என்ன திட்டக்கூடாது தானே? நான் பாவம் தானே? சொல்லுங்க பாப்போம். முழு பிள்ளையும் உங்களோட ஃபேமிலி மேல வச்சுக்கொண்டு, உங்களோட குடும்பம் மேல வச்சுக்கொண்டு நீங்க என்னைய பேசினா எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். நாங்கள் யாருடைய கேட்டுக்கும் போறதில்லை. எங்களுடைய கேட்டை தேடி கொத்துனது அந்த நபர். மக்களை நான் மதிக்கிறது இல்லையா? சத்தியமா இல்ல. என்ன காரணம் என்றால், எனக்கு தூசணத்துல பேசுறவங்க, எனக்கு தேவையில்லாத வார்த்தையில் பாவிக்கிறவங்க, என்ன கேவலப்படுத்துறவங்கள நான் சத்தியமா மதிக்க மாட்டேன். அது என் ரத்தத்துல ஊர்னது, மதிக்க மாட்டேன். எனக்கு மரியாதை கொடுக்குறவங்க, எனக்கு அன்பு காட்டுறவங்க, எனக்கு என்னுடைய ஜீவன்களுக்கு அன்பு காட்டுறவங்க, இனி இல்லைன்ற பாசமா கதைக்கிறவங்க மேல நான் அன்பு காட்டுவேன், மரியாதை கொடுப்பேன், காலில் விழுந்து கும்பிடுவேன். அப்படியான ஒரு ஆள் தான் நான். இதுக்கு யாராவது கதைச்சிருந்தா இதை பற்றி, இந்த பதில் உங்களுக்கு தான். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களோட உறவினர்கள் ஊர்ல இருந்தால் உடனடியாக அடிச்சு சொல்லுங்க, இவள் எங்களால தான் காசு உழைக்கிறா, பாத்தியா, எங்களுக்கு இவ்வளவு காலம் தெரியாம போயிட்டுதே, என்ன செய்யலாம்? எம்ஜிஆர் மாதிரி ஒரு இது எடுக்கிறேன். என்ன செய்யலாம்? இந்த அக்கா உழைக்க கூடாது, இந்த அக்கா காசு, மக்களோட காசை வச்சு அது செய்யறா, இது செய்யறா, என்ன செய்யலாம்? நம்மளதான் பிழை இருக்கு, நம்ம தான் பிழை விட்டுட்டோம், நம்ம தான் யோசிக்காம விட்டுட்டோம். கோயிலுக்குள்ள இருக்கிற சிலையை போய் கும்பிடுறோம், அவர வடையை பறிச்சு தின்றோம், வெளியில உள்ள இந்த ஜீவனுக்கு 2-3 வடையை போட்டிருந்தா அதை பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா குட்டி போட்டிருக்காது. குட்டியை கொண்டே எங்கட அம்மா தான் வீசினவ, எங்கட அண்டி தான் வீசினவ, பேக்குக்குள்ள போட்டு அப்பாட்ட விடிய 4 மணிக்கு கொடுத்து அனுப்புறா வீசுறதுக்கு. எனக்கு அறிவு இல்லையா? பால் குடிக்கிற குட்டியை ஏனப்பா கொண்டே வீசின நீ? அந்த தாய் நாய் என்ன பாடுபடும்? சரி, ஓகே, தத்தாவது கொடுத்துருக்கலாம், பக்கத்து வீடுகள் இல்லை யார்ட்டையாவது. நேற்று ஒரு அக்கா யாழ்ப்பாணத்திலிருந்து அடிக்கிறா, யார் வீட்டு குட்டியோ தன்னிட்ட குட்டி போட்டுட்டு, தண்டை வீட்டை குட்டி போட்டுட்டாக்கா, பக்கத்துல கேட்டா வேணாமன்றாங்க, தூரத்துல கேட்டா வேணாமன்றாங்கன்னு. அவளை குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க இயலாது. அப்ப யார்கிட்ட கேட்கறா? என்னட்ட கேட்கறா. நான் என்ன செய்வேன்? அவட்ட இருந்து அந்த உயிர்களை காப்பாத்துறதுக்கு நான் பார்ப்பேன். காரணம் என்னடா, அவளை 7 குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க இயலாது. விளங்குச்சுதோ? அப்ப நான் எடுத்து போட்டு நான் ஃபேஸ்புக், டிக்டாக் வெளியே போட்டேன்டா யாராவது நாய்க்குட்டியல், பூனைக்குட்டியல் தேவையானாக்கள் தத்தெடுப்பாங்க. புரியுதோ? இது என்ன, ஊர் சனத்தை மதிக்கிற இல்லையா? யார் சொன்னது ஊர் சனத்தை மதிக்கிற இல்லைண்டு? உமக்கு என்னண்டு தெரியும் நான் ஊர் சனத்தை மதிக்கிற இல்லைண்டு? நீ என்னோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையில விடிய பகல் பின்னேறம் ஆராய்ச்சி செய்து பார்த்தனீங்களா?
சொல்லுங்களேன், என்ன ஆராய்ச்சி செய்து பார்த்த நீங்க? டே அப்பா சாமிகளா, தம்பிகளா, நீங்கள் உங்களுடைய மனைவியோட குடும்பம் நடத்தி குழந்தைய பெற்று நீங்க எப்படி அந்த குழந்தைய வந்து பால் கொடுத்து சோறு கொடுத்து தாளாட்டி பாராட்டி பார்க்குறீங்களோ அதே போலத்தான் நான் அந்த தெய்வங்களை நினைக்கிறேன். சரியா? உங்கள் அளவுக்கு பார்க்காட்டியும் என்னால் முடிஞ்சது சாப்பாடு, 3 நேர சாப்பாடு, விடிய வந்து ஃப்ரூக்கோஸ்ட் அவங்களுக்கு வந்து பெடிகிரி கொடுக்குறேன், பகல் மீன் சாப்பாடு சோறு, இரவு மீன் சாப்பாடு சோறு அல்லது முட்டை சோறு அல்லது இறைச்சி சோறு அல்லது சுப், பின்னேரம் வந்து 4-5 மணிக்கு சுப்போட கொடுக்குறேன். எனக்கு மகிழ்ச்சி என்று என்னுடைய இதயம் சந்தோஷமாகுது. இப்போ நான் யாரையும் வற்புறுத்தி காசு தாங்கன்னு கேட்கல. உங்களுக்கு விரும்பினா நீங்க செய்யுங்க. அந்த குட்டிகள் உங்களோட சார்பாக சாப்பிடணும்னா நீங்கள் செய்யுங்க. இப்போல்லாம் நிறைய பேர் செய்கிறதில்ல, நிறைய பேர் உதவி செய்கிறதில்ல. 1-2 பேர் நோர்வேயாக்கள் 1-2 பேர் இப்போ தொடர்ச்சியாக 2-3 தரம் கிழமையாக செய்கிறாங்க சாப்பாட்டு, ஒரு நேர சாப்பாட்டுக்கு, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு. அதுலேயும் ஒரு நேர சாப்பாட்டுக்கும் செய்கிறாங்க. நாங்கள் அதை எக்ஸ்ட்ரா போட்டு நாங்கள் செய்து கொடுக்குறோம் இரவு பகல். மற்றும்படி நிறைய டொனேஷன்டா நீங்கள் நினைக்க வேணாம், பல லட்சங்கள் தர்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வண்டி தந்தாங்க. இப்போ கிட்டடியில் ஒரு ஆக்கள் ஃப்ரிட்ஜ் வண்டி தந்தவங்க, அது வந்து 98,000 சொச்சம் ப்ளஸ் வாகனத்தோட 1,02,000 ஏதோ வந்தது. வாகன காசு நான் கொடுத்தேன். நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையா? நாய் வளர்க்குற உங்களுக்கு ஏன் ஃப்ரிட்ஜ்? நாய் வளர்க்குற எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக தேவை. ஏனெண்டா நாங்கள் இருக்கிற தூரமும் டவுனும் தூரம். ஸோ மீன், இறைச்சிகள், ஜோகட், கீரை வகை, அங்கே வேலை செய்கிறவருக்கு சாப்பாட்டு பொருட்கள் சாமான்கள் தேவைண்டா அதில் வைக்கிறதுக்கு. நான் அவங்கள்ட்ட உதவி கேட்டு அவங்க உடனே எனக்கு ஓமன்னு சொல்லி வேண்டி தந்தவங்க. ஸோ இதால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைடா அது நான் தடை சொல்லல. நீங்கள் உங்களோட வீட்டாக்களை இந்த இப்படியான குட்டிகளை ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு காசு அனுப்பி ஒரு 2,000 கொடுத்து ஆப்ரேஷன் 4,500 4,000 சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு. அந்த காசெல்லாம் யார் ரசா தாரது? நான் தான் கொடுக்கணும். யாராவது டொனேஷன் தந்தா அதில் சாப்பாடு கொடுக்குறோம். நான் ஒரு சமீப காலத்தில் நான் ஒரு தட்ட என்னுடைய அந்த மருந்து ரிசீட்டை வேண்டி அனுப்பி விட்டேன். நான் என்னட்ட இன்றைய சூழ்நிலை, அதாவது இந்த மாதம் சரியான எனக்கு இறுக்கம், உங்களால் முடிஞ்சால் இந்த மருந்து உதவி செய்யுங்கண்டு. அவர் அந்த மருந்து உதவி செய்தவர் எப்படின்னு சொன்னால் வேறொரு ஷெல்டருக்கு கொண்டே கொடுத்துட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை கேட்காதீங்க, வேணா அது அங்கேயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி. அவரும் வந்து அதை கேட்கல, என்னடா கொடுத்துட்டோம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தானே, எதுக்கும் எல்லாம் டோப் தானே என்று சொல்லி. அப்போ இப்படி பல சம்பவங்கள் இருக்குது. அவர் பேர் நான் கேட்டேன், அவங்களோட பேர் நான் சொல்ல வேண்டு, அவர் இன்னும் எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணையில் பார்ப்போம். ஸோ இவ்வளவு நீங்கள் திட்டுறது, பேசுறது, என்ன வஞ்சிக்கிறது, வன்மம் கொட்டுறது, பழிக்கிறது, ஒரு விஷயமும் தெரியாமல் ஒரு பொம்பளையை நீங்கள் பழிச்சால் அந்த சாபம் முழுக்க உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்களுடைய வாழ்கிற வீட்டுக்கும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் அந்த சாபம் வரும். சரியா? நீங்கள் வேணுமெண்டா ஒரு ஐயாட்ட கேட்டு, ஒரு கோயில் ஐயாட்ட கேளுங்க, ஐயா இப்படி நாங்கள் ஒரு பெண்ணை வந்து தேவையற்று நாங்கள் திட்டிக்கொண்டே இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி கேளுங்க. இல்லை யார்கிட்டையாவது உங்களோட அம்மாட்ட கேளுங்க, அம்மா நாங்கள் வந்து ஒரு பெண்ணை திட்டிக்கொண்டே இருக்கிறோம், ஒரு பொம்பளையை திட்டிக் கொண்டு இருக்கிறோம், அந்த பொம்பளை என்ன செய்யறா ஏது செய்யறான்றது அறகுறையா தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம திட்டுறோம், நல்லதா கூடாதான்னு கூட அம்மாட்ட கேளுங்க. அடுத்தது வந்து சத்தியமா சொல்றேன், நீங்க வந்து குட்டியல் வீசுறதால கண்டிப்பா அந்த பாவம் எங்கட பரம்பரைக்கு. சரியா? பிடிக்கலையா கொண்டே ஆப்ரேஷன் பண்ணுங்க. 4,000 ரூபீஸ் ஒரு குட்டி ஆப்ரேஷன் பண்றதுக்கு. குட்டிண்டா பேபிஸ் கொண்டே ஆப்ரேஷன் பண்றது இல்ல, அது டாக்டர் செக் பண்ணுவாங்க. 6 மாசம் ஆயிட்டு 7 மாசம் ஆண்டைக்குல அவங்க அது பிரெக்னண்டா இல்லையாண்டு செக் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கொண்டே கொடுத்து டக்குன்னு வெட்டிட்டு ஆப்ரேஷன் பண்றது இல்லை. அதெல்லாம் ரேகல் இருக்கு, அதை என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்றது. ஸோ மக்களே, என்னுடைய தவறு கிடையாது, உங்களுடைய தவறு தான் இது. இவ்வளவுக்கும் உங்களுடைய பிள்ளைதான், மக்களாகிய உங்களுடைய பிள்ளைதான். எல்லா மக்களையும் கூறவில்லை, ஒரு சிலரை சொல்றேன். குட்டிகளை வீசாம உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க சொல்லுங்க, கவனமா பார்க்க சொல்லி. இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். நன்றி, வணக்கம். ஓஸ்லோ, நோர்வே.